ஹாய் கைஸ்! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நாம பார்க்க போற படம் கிறிஸ்டோபர் நோலன் இயக்கிய இன்டர்ஸ்டெல்லார் அப்படிங்கிற ஒரு சயன்ஸ் ஃபிக்ஷன் மூவி. இந்த படம் 2014ல ரிலீஸ் ஆச்சு. பெஸ்ட் விஷுவல் எஃபெக்ட்ஸ்க்காக ஆஸ்கார் அவார்ட் கூட வாங்கிய படம். இந்த படத்துல நடக்கிற காலகட்டமே மனுஷ வரலாற்றிலேயே ரொம்ப மோசமான காலம். ஏன்னா பூமியில சாப்பாடு கம்மியாயிடுச்சு, பஞ்சம், வறுமை எல்லாம் அதிகமாயிடுச்சு. அதோட சேர்த்து புழுதி புயலும் அடிக்கடி வர்றதால அவங்க விவசாயத்தையே முழுசா பாதிக்குது. நிலைமை என்ன ஆச்சுன்னா, மனிதர்களால இப்ப விளைவிக்க முடிகிற ஒரே ஒரு பயிர் தான் இருக்கு. அது என்னன்னா சோளம். அதுவும் இன்னும் கொஞ்ச நாள்ல அழிஞ்சு போயிடும். இந்த பூமியில இருந்தா மனித இனத்துக்கே எதிர்காலம் இல்லாத மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகப் போகுது. அதனால தான் இந்த பூமிக்கு வெளியில வேற எங்காவது மனிதர்கள் வாழக்கூடிய ஒரு கிரகம் இருக்குதா இல்லையா அப்படின்னு கண்டுபிடிக்க, நாசால இருக்கிற சில சயின்டிஸ்ட்கள் ஒரு முடிவு எடுக்குறாங்க. அந்த முடிவு என்னன்னா, சில மனிதர்கள விண்வெளிக்கு அனுப்பி, வேறு கிரகங்கள்ல மனிதர்கள் வாழ முடியுமா? அங்க வாழத்தக்க சூழல் இருக்குதா? அப்படின்னு செக் பண்றது. கடைசியில மனித இனத்துக்கு அப்படி ஒரு கிரகம் கிடைச்சதா இல்லையா? அப்படிங்கிறத பத்தின படம் தான் இந்த இன்டர்ஸ்டெல்லார். இந்த படத்துல வர விஷுவல்ஸ், ஸ்பேஸ் சீன்ஸ், சயன்ஸ் கான்செப்ட் எல்லாமே ரொம்ப ரியலிஸ்டிக்கா அழகா காமிச்சிருப்பாங்க. மொத்தமா சொல்லணும்னா, இன்டர்ஸ்டெல்லார் ஒரு ஸ்ட்ராங் சயன்ஸ் ஐடியாவும், அற்புதமான விஷுவல்ஸும் சேர்ந்த ஒரு அருமையான மூவி. வாங்க, இந்த படத்தோட கதைக்கு போகலாம். நம்ம ஹீரோவோட பெயர் கூப்பர். அவரு ஒரு காலத்துல நாசால பைலட்டா வேல பார்த்துருக்கிறாரு. ஆனா இப்போ விவசாயம் பண்ணிட்டு வாழ்ந்து வர்றாரு. ஒரு நாள் காலையில தூங்கி எழுந்து ஜன்னல் வழியா வெளிய பார்க்கறாரு. பார்த்த உடனே வீட்டுக்கு வெளிய, உள்ள எல்லாம் புழுதியா இருக்கு. இந்த புழுதி புயல் அடிக்கடி வர்றதால, அவங்க டெய்லியுமே வீட்ட கிளீன் பண்ண வேண்டிய நிலை. சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, பிளேட்டு, டம்ளரு, கப்பு எல்லாத்தையுமே மூடி வைப்பாங்க. அப்பதான் கொஞ்சமாவது டஸ்ட் குறையும். நம்ம ஹீரோவுக்கு 2 குழந்தைங்க இருந்தாங்க. பையன் பேரு டாம், பொண்ணு பேரு மர்ஃப். ஒரு நாள் இந்த மர்ஃப் அவங்க அப்பா கிட்ட வந்து சொல்றா, "அப்பா, என் ரூம்ல ஏதோ டிஃபரண்ட்டா சத்தம் கேக்குது. அத நான் கோஸ்ட்டுன்னு நெனைக்கிறேன். அது என்கிட்ட ஏதோ சொல்ல நெனைக்கிற மாதிரி இருக்கு. திடீர்னு பார்த்தா ஷெல்ஃப்ல இருந்து புக்கெல்லாம் கீழ விழுந்திருக்கு. எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா." உடனே கூப்பர், "அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. பயப்படாத. இதெல்லாம் உன்னோட கற்பனையா தான் இருக்கும்னு" சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாரு. அப்போ அவங்க தாத்தா, "இன்னைக்கு ஸ்கூல்ல பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங் இருக்கு. கண்டிப்பா கூப்பர் நீ போயே ஆகணும்னு" சொல்றாரு. சரின்னு கூப்பரு, அவங்க பையன், பொண்ணு 3 பேரும் ஸ்கூலுக்கு போக கார்ல கிளம்புறாங்க. போற வழியில என்ன ஆகுதுன்னா, திடீர்னு காரோட டயர் பஞ்சர் ஆயிடுது. உடனே கூப்பர் சரி டயர மாத்தலான்னு கார்லருந்து இறங்குறாரு. பையன்கிட்ட "நீ டயர மாத்து" அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த பையன் மாத்திட்டு இருக்கும்போதே, மேல வானத்துல ஒரு ட்ரோன் பறக்குது. உடனே கூப்பர், "வாங்க, வாங்க எல்லாரும் காருக்குள்ள ஏறுங்க. இந்த ட்ரோன ஃபாலோ பண்ணலாம்" அப்படின்னு சொல்றாரு. கார்ல போய்க்கிட்டு இருக்கும்போதே, கூப்பர், "இங்க பாருங்க இதுதான் இந்தியன் ஏர் ஃபோர்ஸ் ட்ரோனு. இது சோலார் பவரால சார்ஜ் ஆகுது. இதுல இருக்கிற சோலார் பவர் செல்ஸ் நம்ம முழு ஃபார்முக்குமே பவர் குடுக்க முடியும். அதனால தான் இத ட்ராக் பண்ணி நான் சோசியல் வெல்ஃபேர்க்காக குடுக்க போறேன்னு" சொல்றாரு. அத சொல்லிட்டு, தன் மகன்கிட்ட வண்டிய குடுத்து, "நீ வண்டிய ஓட்டிக்கிட்டே இரு. நான் இந்த ட்ரோன ஹேக் பண்ணி கண்ட்ரோல் எடுக்கிற வரைக்கும் நீ தான் டிரைவ் பண்ணணும்னு" சொல்றாரு. அப்ப பையன் சொல்றான், "அப்பா, இங்க ரோடே இல்லப்பா. வெறும் சோளக்காடு மட்டும் தான் தெரியுது." உடனே கூப்பர், "பரவாயில்லப்பா. நீ சோளக்காட்டுக்குள்ளேயே ஓட்டு. ஆனா கண்ட்ரோல மட்டும் தவற விட்டுறாத." அப்படின்னு சொல்றாரு. அப்படியே அவங்க ரோடு இல்லாம சோளக்காடு, வயலு எல்லாம் கடந்து கடைசியா ஒரு பள்ளத்தாக்குக்குள்ள விழப்போகிற தருணத்துக்கு முன்னாண்ட அவங்க கார நிறுத்துறாங்க. உடனே அந்த பையன் கேட்குறான், "அப்பா ட்ரோன் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டீங்களா?" அவரு சொல்றாரு, "ஆமாப்பா கண்ட்ரோல் எடுத்தாச்சு." அதுக்கப்புறம் அவங்க இந்த ட்ரோன கண்ட்ரோல் பண்ணி ஒரு இடத்துல கொண்டு போய் சேஃபா பார்க் பண்றாங்க. அந்த பொண்ணு மர்ஃப் கேட்கிறா, "அப்பா இந்த ட்ரோன் நமக்கு ஏதாவது சிக்னல் தருதா?" அதுக்கு கூப்பர், "தெரியலம்மா. இது 10 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு மிஷனுக்காக லான்ச் பண்ணப்பட்ட இந்தியன் ட்ரோன். அப்ப ஏதோ லாஸ் ஆயிடுச்சு. ஏதோ சிக்னல் மிஸ்டேக்கால இங்க வந்து விழுந்திருக்குது போல" அப்படின்னு சொல்றாரு. மர்ஃப் சில டாட்டையும், டேஷஸையும் வரைஞ்சுட்டு இருக்கா பாருங்க. இதுதான் மார்ஸ் கோட். இது ஒரு டிஜிட்டல் கம்யூனிகேஷன் சிஸ்டம்னு சொல்றாங்க. டாட்டும், டேஷஸ் மூலமா லெட்டர்ஸ ரெப்ரசன்ட் பண்றது. ஒரு சீக்ரெட் மெசேஜ் அனுப்ப யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அப்போ கூப்பர் வந்து பேரண்ட் டீச்சர் கவுன்சிலிங் அட்டெண்ட் பண்ண போறாரு. டீச்சர் சொல்றாங்க, "உங்க பையன் ஸ்டடீஸ்ல ரொம்ப வீக்கா இருக்கான். எங்களோட நம்பிக்கை என்னன்னா, ஒரு நல்ல ஃபார்மரா வருவான்னு." அப்ப கூப்பர் கேட்கிறாரு, "நானும் தானே டாக்ஸ் கட்டுறேன்.
"ஏன் என் பையன்லாம் நல்ல யுனிவர்சிட்டில படிக்கக்கூடாதா?" அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கப்புறம் டீச்சர்ஸ் மர்ஃப பத்தியும் பேசுறாங்க. மர்ஃப் ஒரு நல்ல பிரைட் ஸ்டூடண்ட்டுங்க. ஆனா சில தேவையில்லாத விஷயங்கள பேசிட்டு, மத்தவங்களோட சண்ட போட்டுட்டு இருக்கா அப்படின்னு சொல்றாங்க. கூப்பர் கொஞ்சம் டிசப்பாயின்ட்மென்ட்டோட ஸ்கூல்லேருந்து வெளிய வராரு. அப்ப அவருக்கு உடனே ஒரு கால் வருது. "கூப்பர், உடனே நீ வீட்டுக்கு வா" அப்படின்னு அவசரமா சொல்றாங்க. ஒண்ணுமே புரியாம கூப்பர் மர்ஃபோட சேர்ந்து கார்ல ஏறி வேகமா வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்து பார்த்தா, அவருக்கு ஒரே ஷாக்கு. எல்லா டிராக்டர்ஸும் வீட்டுக்கு முன்னாட வந்து நிக்குது. ஆனா டிரைவர் யாரும் இல்ல. என்ஜினும் ஆன் ஆகல. எப்படி எல்லா டிராக்டர்ஸும் இங்க வந்துச்சுன்னு நெனச்சு அவருக்கு ஒண்ணும் புரியல. கூப்பர் ஒவ்வொன்னா செக் பண்ணியும் பார்க்குறாரு. அப்போ கூப்பருக்கு ஒரு விஷயம் புலப்படுது. இங்க ஏதோ ஒரு ஈர்ப்பு சக்தி இருக்குது. அதனால தான் இந்த எல்லா டிராக்டர்ஸும் இங்க வந்திருக்கணும்னு நெனைக்கிறாரு. அதுக்கப்புறம் அவரு வீட்டுக்குள்ள போய் பார்க்குறாரு. உள்ள போனா புக் ஷெல்ஃப்ல இருந்த புக்ஸ் எல்லாம் கீழ விழுந்து கிடக்குது. அத பார்த்து மர்ஃப் சொல்றா, "அப்பா, இந்த கோஸ்ட் நமக்கு ஏதோ சொல்ல முயற்சி பண்ற மாதிரி இருக்குது" அப்படின்னு. அதுக்கு கூப்பர், "இல்ல இதெல்லாம் கற்பனை தான்" அப்படின்னு சொல்லிட்டு அத சீரியஸா எடுத்துக்காம அங்கிருந்து கீழ போயிடுறாரு. அதுக்கப்புறம் 4 பேரும் சேர்ந்து பேஸ்பால் மேட்ச் பார்க்க பேஸ்பால் கிரவுண்டுக்கு போறாங்க. அங்க இருக்கும்போது மர்ஃப் திடீர்னு அவங்க அப்பாவ கேட்கிறா, "அப்பா உங்களுக்கு ஃபார்மிங் பிடிக்காதாமே?" தாத்தா சொன்னாரு. கூப்பர் அத கேட்டுட்டு சிரிச்சுக்கிட்டே அமைதியா தலையாட்டிக்கிட்டு இருந்தாரு. அந்த சமயத்துல திடீர்னு ஒரு பெரிய புழுதி புயல் கிளம்புது. ரொம்ப பயங்கரமா முன்னாடி முன்னாடி வருது. உடனே கூப்பர், "வாங்க, உடனே வீட்டுக்கு போலாம்" அப்படின்னு சொல்றாரு. 4 பேரும் மாஸ்க் எல்லாம் போட்டுக்கிட்டு கார்ல ஏர்றாங்க. புழுதி புயல் அவ்ளோ ஸ்ட்ராங்கா அடிக்குது. காரே ஓட்ட முடியாத அளவுக்கு அடிக்குதுன்னா பாருங்களேன். அந்த புழுதி புயலையும் தாண்டி கஷ்டப்பட்டு எப்படியோ வீட்டுக்கு வந்து சேர்ந்துர்றாங்க. வீட்டுக்குள்ள வந்ததும் கூப்பர் கேட்கிறாரு, "எல்லாரும் ஜன்னலெல்லாம் மூடிட்டீங்களான்னு?" மர்ஃப் மறந்ததுனால ஓடி போய் ஜன்னல மூட போகும்போது, பின்னாடியே கூப்பரும் வராரு. மர்ஃப் சொல்றா, "அப்பா அங்க பாருங்க, மறுபடியும் அந்த கோஸ்ட் இங்க வந்துருச்சு போல." "இது கோஸ்ட் இல்லம்மா, இது கிராவிட்டி." கூப்பர் ஒரு காச தூக்கி போட்டு பார்க்கறாரு. அந்த காசு நேரா நடுவுல ஒரே ஒரு ஸ்ட்ரெய்ட் லைன் மேல போய் விழுது. அத பார்த்த கூப்பருக்கு, இதுல ஏதோ இருக்குதுன்னு தோணுது. "மர்ஃப், இது மார்ஸ் கோட் இல்ல மர்ஃப். இது பைனரி. திக் லைன் வந்தா 1, தின் லைன் வந்தா 0." கூப்பர் அத சால்வ் பண்ணி பார்க்கறாரு. அதிலிருந்து கோஆர்டினேட்ஸ் கிடைக்குது. அந்த கோஆர்டினேட்ஸ கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது 33ன்னு ஒரு நம்பர் வருது. அத மேப்ல லொகேட் பண்ணி பார்க்கும்போது, இது எந்த பிளேஸ்ன்னு கண்டுபிடிக்கிறாங்க. அப்ப கூப்பர், சரி அங்க போய் என்னதான் இருக்குதுன்னு நேர்லயே பார்க்கலான்னு முடிவு பண்றாரு. உடனே மர்ஃப், "அப்பா நானும் வரேன்ப்பான்னு" சொல்றா. கூப்பர், "இல்லம்மா, இது என்ன பிளேஸ்ன்னு எனக்கு தெரியாது. நீ இங்கேயே இருன்னு" சொல்றாரு. அதுக்கப்புறம் தேவையான எல்லா பொருட்களையும் எடுத்துட்டு கிளம்புறாரு. கிளம்புறப்போ, "நான் தாத்தாவோட ரேடியோல பேசிக்கிறேன் மர்ஃப்" அப்படின்னு சொல்றாரு. கொஞ்ச தூரம் வண்டி ஓட்டிட்டு போனதுக்கப்புறம், பக்கத்து சீட்ல இருக்கிற பிளாங்கெட்ட எடுத்து பார்க்குறாரு. அப்ப பார்த்தா, மர்ஃப் காருக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருக்கா. சூப்பர் சிரிச்சுட்டே, "சரி, நீ வந்தது தான் வந்த. எனக்கு ஏதாச்சும் யூஸ்ஃபுல்லா பண்ணுமா" அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னு 2 பேரும் சேர்ந்து அந்த கோஆர்டினேட்ஸ ஃபாலோ பண்ணி அவங்க பயணத்த தொடங்குறாங்க. அந்த கோஆர்டினேட் சொன்ன இடத்துக்கு போனதும், திடீர்னு சில பேர் கூப்பரையும், மர்ஃபையும் பிடிச்சுட்டு ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்க டார்ஸ் அப்படிங்கிற ரோபோட் கேக்குது. "இந்த கோஆர்டினேட்ஸ் உங்களுக்கு எப்படி கிடைச்சது?" அதுக்கு கூப்பர் பயத்தோட, "என் பொண்ணு எங்க? என் பொண்ணுக்கு என்ன ஆச்சு?" அப்படின்னு திரும்ப திரும்ப கேட்கிறாரு. அப்பதான் புரொஃபசர் டாக்டர் அமிலியா பிராண்ட் உள்ள வராங்க. வந்து, "உங்க பொண்ணுக்கு ஒண்ணும் ஆகல. சேஃபா தான் இருக்கா" அப்படின்னு சொல்றாங்க. கூப்பர ஒரு ரூம்க்குள்ள கூட்டிட்டு போறாங்க. கூப்பர் மர்ஃப பார்த்ததும், மர்ஃப் ஓடி வந்து அவங்க அப்பாவ கட்டிப்பிடிச்சுக்கிறா. அவங்க எல்லாரும் சேர்ந்து கேட்குறாங்க, "இந்த கோஆர்டினேட்ஸ் உங்களுக்கு எப்படி கிடைச்சதுன்னு உண்மைய சொல்லுங்க." அதுக்கு கூப்பர், "நீங்க யாருன்னே எனக்கு தெரியாது. நான் எதுவும் மறைக்கல." அப்பதான் அவங்க சொல்றாங்க, "நாங்க எல்லாம் நாசால வேலை செய்றவங்க." கூப்பருக்கு புரொஃபசர் பிராண்ட பத்தி தெரிஞ்சதால அவர் உண்மைய சொல்றாரு. "எனக்கு என் வீட்ல ஏதோ சிக்னல் கிடைச்சுச்சு. அத ஃபாலோ பண்ணி இந்த இடத்துக்கு வந்தேன்." அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு புரொஃபசர் பிராண்ட் சொல்றாரு, "நீங்க ஏற்கனவே நாசால பைலட்டா இருந்தீங்க இல்லையா?" அப்படின்னு சொல்லிட்டு, அவர ஒரு ரூம்க்குள்ள கூட்டிட்டு போயி எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றாரு. இந்த பூமியில கடைசியா மிச்சம் இருக்கிறது சோளம் மட்டும் தான். அதுவும் இன்னும் கொஞ்ச நாள்ல முழுசா அழியப் போகுது. இங்க இருக்கிற காத்துல சுமார் 80% நைட்ரஜன் தான் அதிகமாகப் போகுது. அதனால ஆக்ஸிஜன் குறைஞ்சு போயிடும். அப்படி ஆக்ஸிஜன் குறைஞ்சா யாராலயும் உயிரோட இருக்க முடியாது. அதுக்கு கூப்பர் சொல்றாரு, "இதுக்கு ஏதாவது ஒரு வழி இருக்கணுமே!
இந்த பூமிய நம்மனால காப்பாத்த முடியாதா? இதுதானே நம்மோட வீடு. உடனே புரொஃபசர் சொல்றார், "இல்ல, இந்த பூமிய நம்மனால சேவ் பண்ண முடியாது. ஆனா, நம்ம வேற ஒரு இடத்துக்கு வேணா போக முடியும். அதுக்கு தான் எண்டுரன்ஸ் அப்படிங்கிற சொல்ற ஒரு ஸ்பேஸ் ஷிப்ப நாங்க தயார் பண்ணிட்டு இருக்கிறோம்." புரொஃபசர் கூப்பர் கிட்ட நேரடியாவே கேட்கிறாரு. "எங்களுக்கு ஒரு பைலட் தேவைப்படுது. யாரும் கிடைக்கல. எங்களுக்கும் வேற எந்த சாய்ஸும் இல்ல. ஏதோ ஒரு சக்தி உன்ன சூஸ் பண்ணியிருக்கு. அதனால தான் உன்ன இங்க வரவழைச்சிருக்குது. நீ தான் போயாகணும்." உடனே கூப்பர் கேட்கிறார், "எவ்வளோ நாள் ஆகும்னு?" அதுக்கு புரொஃபசர், "அது எனக்கு தெரியாது. பல வருஷங்கள் கூட ஆகலாம். நீ ரொம்ப தூரம் போயி இந்த பூமியையும், உன் கிட்ஸையும் காப்பாத்தணும்." மிச்சம் இருக்கிற சயின்டிஸ்ட் எல்லாரும் வந்து எக்ஸ்பிளைன் பண்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, சாட்டர்ன் பக்கத்துல 50 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு வார்ம் ஹோல் உருவாச்சுன்னும், இந்த வார்ம் ஹோல் அப்டின்னா என்னன்னா, நாம இருக்கிற கேலக்ஸில இருந்து இன்னொரு கேலக்ஸிக்கு சீக்கிரமா ஷார்ட்கட் வழியில போறது. அது எப்படி வந்துச்சுன்னு கூப்பர் கேட்கிறாரு. அதுக்கு அவங்க, யாரோ அத இங்க வந்து வச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஒரு மிஷன் ஸ்டார்ட் பண்ணி 10 வருஷத்துக்கு முன்னாடியே 12 சயின்டிஸ்ட்ட டாக்டர் பிராண்ட் தலைமையில அந்த வார்ம் ஹோல் வழியா அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. அவங்க எல்லாரும் 2 வருஷம் சர்வைவ் பண்றதுக்காக, அவங்களுக்கு தேவையான ஃபுட்ஸு, டெஸ்ட் எக்யூப்மென்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிருக்காங்க. அங்க ஏதாவது லைஃப் இருக்கிற சிக்னல் கிடைச்சதுன்னா, அவங்க அந்த டேட்டாவ வார்ம் ஹோல் வழியா நமக்கு டிரான்ஸ்மிட் பண்ணுவாங்க. நமக்கு வீடே கிடைச்சாலும், அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன பிளான்னு கூப்பர் கேட்கிறாரு. அப்போ புரொஃபசர் பிராண்ட் சொல்றாரு, பிளான் ஏ, பிளான் பின்னு 2 பிளான் இருக்குன்னு. பிளான் ஏன்னா, எண்டுரன்ஸ் அப்படிங்கிற ஒரு ஷிப்ப ரெடி பண்ணிட்டு இருக்கோம். இது நம்ம பூமியில இருக்கிற மக்கள் எல்லாம் அந்த புதிய வீட்டுக்கு கொண்டு போகும். ஆனா, அதுக்கு நாம இந்த கிராவிடேஷனல் ஈக்குவேஷன சால்வ் பண்ணணும். நீங்க திரும்ப வர்றதுக்குள்ள அத நான் சால்வ் பண்ணிடுவேன்னு சொல்றாரு. அது ஆகலைன்னா நெக்ஸ்ட் வந்து பிளான் பி. அப்படின்னா, இங்க இருக்கிற 5000 ஃபெர்டிலைஸ்ட் எக்ஸையும் எடுத்துட்டு போயி, அங்க ஒரு புதிய காலனிய உருவாக்குறது. அப்படியே 30 வருஷத்துக்குள்ள நூற்றுக்கணக்கான மக்கள் இருக்கும் ஒரு பெரிய காலனிய பில்ட் பண்ணிடுவோம்னு சொல்றாங்க. புரொஃபசர் பிராண்ட் கூப்பர் கிட்ட சொல்றாரு, "நீ போயிட்டு வர்றதுக்குள்ள நான் இந்த ஈக்குவேஷன சால்வ் பண்ணிடுவேன். நம்பிக்கையோட போ." அத கேட்கிற மர்ஃப்க்கு ரொம்ப கோவம் வருது. வீட்டுக்கு வந்த பிறகு கூப்பர் அவள சமாதானப்படுத்த ட்ரை பண்றாரு. "நான் போயே ஆகணும் மர்ஃப்" அப்படின்னு சொல்றாரு. மர்ஃப் சொல்றா, நான் அந்த சிக்னல டீகோட் பண்ணிட்டேன்ப்பா. அது ஸ்டேன்னு வந்திருக்கு. நீங்க போகக்கூடாது." அப்படின்னு சொல்றா. மர்ஃப் அழுதுகிட்டே இருக்கிறா. அதுக்கப்புறம் கூப்பர் அவளுக்கு ஒரு வாட்ச கொடுக்குறாரு. அவரு என்ன சொல்றாரு, "நான் திரும்பி வரும்போது உனக்கும் எனக்கும் சேம் ஏஜ் இருக்கும்." அப்படின்னு சொல்றாரு. அத கேட்ட மர்ஃப்க்கு இன்னும் கோபம் அதிகமாகுது. அவளால தாங்கிக்கவே முடியல. அந்த வாட்ச தூக்கி எறிஞ்சிடுறா. "நீங்க எப்ப வருவீங்கன்னு உங்களுக்கே தெரியாதாப்பா?" அப்படின்னு கேட்கிறா. அதுக்கு கூப்பர், "சாரிம்மா, ஐ லவ் யூ மர்ஃப். கண்டிப்பா உனக்காக திரும்பி வருவேன்." அப்படின்னு சொல்றாரு. அவரு அந்த ரூம விட்டு போகும்போது, செல்ஃப்ல இருந்த ஒரு புக் கீழ விழுகுது. அவரு அத பார்த்துட்டும் பொருட்படுத்தாம, அவரு அந்த ரூம விட்டு கிளம்பி போறாரு. இந்த படத்துல ஒரு அப்பாவுக்கும், பொண்ணுக்கும் நடுவுல இருக்கிற பாசத்தோட போராட்டத்த ரொம்ப அழகா காட்டியிருப்பாங்க. கடைசியா தான் பொண்ணுக்காக அவரு திரும்பி வருவாரா? அப்படிங்கிறது தான் மீதி கத. இந்த படத்துல முக்கியமா என்ன சொல்றாங்கன்னா, லவ் மட்டும் தான் டைமையும், ஸ்பேஸையும் தாண்டி கனெக்ட் பண்ண முடியும்னு சொல்றாங்க. இவங்க பூமியிலிருந்து ரேஞ்சர் மூலமா போப்போறாங்க. ஸ்பேஸ் ஷிப் ஒண்ணு பூமியோட ஆர்பிட்ல சுத்திட்டு இருக்கு. இப்போ அந்த ரேஞ்சர கொண்டு போய் ஸ்பேஸ் ஷிப்போட டாக்கிங் பண்ண போறாங்க. டாக்கிங் அப்டின்னா வேற எதுவும் இல்ல. ஸ்பேஸ் ஷிப்பையும், ரேஞ்சரையும் கரெக்ட்டா அட்டாச் பண்றது தான். கூப்பரோட அனுபவத்துல அது பெர்ஃபெக்ட்டா டாக்கிங்கும் ஆகுது. இந்த மிஷனுக்காக இப்ப 4 பேர் போப்போறாங்க. ஒண்ணு கூப்பர், இன்னொன்னு புரொஃபசர் பிராண்டோட பொண்ணு அமிலியா பிராண்ட், மிச்சம் 2 பேரு இந்த மிஷனுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட சயின்டிஸ்ட். இதோட சேர்த்து டார்ஸ் அப்படிங்கிற ஒரு இன்டெலிஜென்ட் ரோபோட்டும் அவங்க கூட போகுது. இப்போ அவங்க எல்லாரும் எண்டுரன்ஸ் அப்படிங்கிற ஒரு பெரிய ஸ்பேஸ் ஸ்டேஷன் மூலமா நம்ம கேலக்ஸிய விட்டு வேற ஒரு கேலக்ஸிக்கு போக போறாங்க. மிஷன் ஸ்டார்ட் ஆனதும் முதல்ல சாட்டர்ன் வரைக்கும் போகணும். அதுக்கே 2 இயர்ஸ் ஆயிடும். அதனால அந்த ஜர்னி முழுக்க அவங்க எல்லாரும் கிரையோ ஸ்லீப்புக்கு போயிடுவாங்க. அதாவது ஆழ்ந்த தூக்கத்துல இருப்பாங்க. எண்டுரன்ஸ் ஏன் எப்போதும் சுத்திட்டே இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? வாங்க அத பத்தின இன்ட்ரஸ்டிங் ஃபேக்ட் சொல்றேன். ஏன் அப்டின்னா, ஸ்பேஸ்ல கிராவிட்டி ரொம்ப கம்மியா இருக்கும். ஒருவேள இந்த எண்டுரன்ஸ் சுத்தலேன்னா, அவங்க எல்லாரும் ஃப்ளோட்டிங்கா மிதந்துகிட்டே இருப்பாங்க. ஆனா, அது சுத்திக்கிட்டே இருக்கிறதுனால, அதுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு ஆர்ட்டிஃபிஷியல் கிராவிட்டி கிடைக்கும். அதனால தான் அவங்க பூமியில எப்படி நார்மலா நடப்பாங்களோ, அதே மாதிரி அங்கேயும் நடக்க முடியும்.
அதுக்கு தான் இந்த எண்டுரன்ஸ் எப்போதும் சுத்திக்கிட்டே இருக்கும். கூப்பருக்கு வீட்டிலிருந்து வீடியோ மெசேஜ் வருது. அது முதல்ல அவங்க பையன் பேசுறான். அப்புறம் தாத்தா பேசுறாங்க. ஆனா மவ் மட்டும் பேசவே மாட்டேங்கிறான். அத பார்த்த கூப்பருக்கு ரொம்ப வேதனை ஆகுது. டார்ஸ் ரோபோட் வந்து சொல்லுது, "நமக்கு இன்னும் 3 மணி நேரம் தான் இருக்கு. நம்ம ஏற்கனவே வார்ம் ஹோலுக்கு பக்கத்துல வந்துட்டோம்னு" சொல்லுது. உடனே ரோம் அப்படிங்கிற சயின்டிஸ்ட் கூப்பர் கிட்ட சொல்றாரு, "எண்டுரன்ஸ் ஸ்பேஸ்ஷிப் சுற்றுறத கொஞ்சம் நிறுத்துறீங்களா? வார்ம் ஹோல் எப்படி இருக்குதுன்னு நம்ம நேர்ல பார்க்கலாம்." அப்பதான் அவரு கூப்பருக்கு வார்ம் ஹோல் என்னன்னு புரிய வைக்கிறாரு. ஒரு பேப்பர எடுத்துக்குங்க. ஒரு எண்டுல இருந்து இன்னொரு எண்டுக்கு போகணும்னா, ரொம்ப தூரம் போகணும். ஆனா, அந்த பேப்பர மடிச்சுட்டா, ஒரே நொடியில அந்த இடத்துக்கு போயிடலாம். அந்த மாதிரி தான் வார்ம் ஹோலும். ஸ்பேஸ்ல ரொம்ப தூரம் டிராவல் பண்ணாம, ஷார்ட்கட் ஆய் இன்னொரு கேலக்ஸிக்கு போக வைக்கிறது தான் இந்த வார்ம் ஹோல். இப்போ இவங்களோட எண்டுரன்ஸ் அப்படிங்கிற ஸ்பேஸ்ஷிப் அந்த வார்ம் ஹோலுக்குள்ள மெதுவா நுழையுது. உள்ள போனதும், அவங்க இன்னொரு கேலக்ஸியோட ஸ்டாரையும், அங்க இருக்கிற பிளானட்ஸையும் நேர்ல பார்க்குறாங்க. அந்த காட்சி ரொம்பவே அற்புதமா இருக்கும். ஆனா வார்ம் ஹோலுக்குள்ள நுழைந்த உடனே ஸ்பேஸ்ஷிப்போட என்ஜின் எல்லாம் ஒர்க் ஆகாம நின்னு போயிடுது. அப்ப டாக்டர் அமெலியா பிராண்டுக்கு யாரோ கை கொடுத்து ஷேக் பண்ற மாதிரி ஒரு உணர்வு கிடைக்குது. அவங்க தெரியாம கைய நீட்டி ஷேக் பண்ண முயற்சி பண்றாங்க. உடனே இன்னொரு சயின்டிஸ்ட் அத டச் பண்ணிடாதீங்க அப்படின்னு வார்னிங்கும் குடுக்குறாரு. அதுக்கப்புறம் எண்டுரன்ஸ் அந்த வார்ம் ஹோலுக்குள்ள போய் முழுசா அடுத்த கேலக்ஸிக்குள்ள என்டர் ஆகுது. இந்த எல்லா சீன்ஸும் ஸ்க்ரீன்ல பார்க்கறதுக்கே ரொம்பவே சூப்பரா இருக்கும். இப்ப போன கண்ட்ரோல் எல்லாம் திரும்ப வந்துருச்சு. அவங்களுக்கு 3 பிளானட்ஸ்ல இருந்து சிக்னல் வந்திருக்கு. ஆனா எந்த பிளானட்டுக்கு போகணும் அப்படிங்கிறது தான் பெரிய கேள்வியா இருக்கு. ஏன்னா, ஸ்பேஸ்ல டைம் வந்து சேமா இருக்காது. அவங்க ஒரு தப்பான முடிவு எடுத்தாங்கன்னா, பூமியில பல வருடங்கள் கடந்து போயிருக்கும். மில்லர் பிளானட்ட தான் ஃபர்ஸ்ட்டு செலக்ட் பண்றாங்க. ஏன்னா, அங்க தண்ணி இருக்குது. ஆனா, அது இருக்கிற இடம் ஒரு பயங்கரமான பிளாக் ஹோல் பக்கத்துல. அந்த பிளாக் ஹோலோட பேரு கார்கன்டியூவா. அங்க 1 மணி நேரம் போனா, பூமியில 7 வருஷம் ஓடிடும். பிளாக் ஹோல்னா என்னன்னு சொல்றேன் கேளுங்க. மிக அதிகமான எடை ஒரு சின்ன இடத்துல சேர்ந்திருக்கும். அப்போ அதனோட கிராவிட்டி இழுக்கும் சக்தி ரொம்ப அதிகமா இருக்கும். அதுக்குள்ள போனா லைட் கூட வெளிய வர முடியாது. அதுக்கு அருகில போனா டைம் கூட ஸ்லோவா மாறிடும். அவ்ளோ சக்தி வாய்ந்த ஈர்ப்பு கொண்ட பகுதியா அது இருக்கும். அதனால எல்லாரும் அமைதியா யோசிக்கிறாங்க. நாம அங்க போனா திரும்ப வரும்போது பூமியில யாராவது இருப்பாங்களா? கடைசியில கூப்பர் முடிவு எடுக்குறாரு. ரிஸ்க் எடுத்தே ஆகணும். முழு எண்டுரன்ஸயும் இல்ல. ஒரு ரேஞ்சர் மட்டும். அந்த ரேஞ்சர்ல கூப்பரு, அமெலியா பிராண்டு, டாயலு மற்றும் கேஸ் ரோபோட் போறாங்க. மீதம் இருக்கிற அந்த ரோம்ங்கிற சயின்டிஸ்ட் பிளாக் ஹோல ஸ்டடி பண்ண எண்டுரன்ஸ்லயே தங்கிக்கிறாரு. அப்படியே அந்த ரேஞ்சர் மெல்ல எண்டுரன்ஸ விட்டு பிரிஞ்சு மில்லர் பிளானட்ட நோக்கி போகுது. அந்த பிளானட்ல தண்ணி மட்டும் இல்ல, நேரமும் ஒரு எதிரியா அவங்களுக்கு காத்துட்டு இருக்கு. மில்லர் பிளானட்ல ரேஞ்சர் மெதுவா லேண்ட் ஆகுது. கீழ இறங்கிய உடனே எல்லாருக்கும் ஒரு விஷயம் புரியுது. இந்த பிளானட் முழுக்க தண்ணி தான் இருக்கு. நிலம் அப்படிங்கிறதே எங்கேயும் தெரியல. அமெலியா பிராண்டும், டாயலும் கீழ இறங்கி ஏற்கனவே இங்க அனுப்பப்பட்ட மில்லரின் சிக்னல் கிடைக்குதான்னு தேடி பார்க்குறாங்க. அப்ப தூரத்துல ஒரு பெரிய மலை மாதிரி ஒண்ணு தெரியுது. அத பார்த்தா அங்க நிலம் தான் இருக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆனா கூப்பர் மட்டும் ரேஞ்சர்லருந்து கவனமா பார்த்துட்டு இருக்காரு. அவரோட முகம் கொஞ்சம் மாறுது. இது மலை இல்ல. இது ஒரு ராட்சச அலன் அப்படின்னு அவருக்கு தெரியுது. உடனே அவர் கத்துறாரு. "சீக்கிரம் வாங்க. அதுக்குள்ள சிக்கிட்டா யாரும் தப்பிக்க முடியாது" அப்படின்னு சொல்றாரு. அமெலியா தூரத்துல சிக்கி இருக்கிறதுனால, டாயல் கேஸ் ரோபோட் கிட்ட "அமெலியாவ தூக்கிட்டு ரேஞ்சருக்கு கொண்டு வா" அப்படின்னு சொல்றாரு. உடனே கேஸ் ரோபோட்டும் அமெலியாவ தூக்கிட்டு ரேஞ்சருக்கு பக்கமா வேகமா வருது. அவள ரேஞ்சருக்குள்ள இழுக்கிற அந்த ஒரே வினாடியில, அந்த அல முழு சக்தியோட மோதிடுது. டாயல் அந்த அலையோட சேர்த்து காணாம போயிடுறாரு. கூப்பர் வேற வழி இல்லாம ஷட்டர லாக் பண்ணிடுறாரு. இந்த நேரத்துல ரேஞ்சர் அந்த ராட்சச அலையில சிக்கி ரொம்ப நேரம் போராடுது. ஒரு வழியா கஷ்டப்பட்டு அந்த அலையிலிருந்து தப்பிச்சு வெளிய வராங்க. வெளிய வந்ததும் பார்த்தா, என்ஜின் முழுக்க தண்ணி போயிருக்கு. எதுவும் வேலை செய்ய மாட்டேங்குது. தண்ணி என்ஜின்ல இருந்து வடியிற வரைக்கும் வெயிட் பண்றாங்க. அந்த சமயத்துல கேஸ் ரோபோட் சொல்லுது, "இன்னொரு ராட்சச அல வரப்போகுது. நம்ம சீக்கிரம் கெளம்பணும்னு." உடனே கூப்பர் எல்லாத்தையும் ரிஸ்க் எடுத்து கடைசி முயற்சியா என்ஜின ஃபாஸ்ட்டா ஸ்டார்ட் பண்ணாரு. அதிர்ஷ்டவசமா அந்த ராட்சச அலையிலிருந்து தப்பிச்சு, நேரா மேல இருக்கிற எண்டுரன்ஸ் ஸ்பேஸ்ஷிப்ப நோக்கி பறந்து போகுது. ஸ்பேஸ்ஷிப்புக்கு திரும்பி வந்ததும், ரோம்ங்கிற சயின்டிஸ்ட்ட பாக்குறாங்க. "நான் உங்களுக்காக பல வருஷம் காத்துட்டு இருந்தேன்னு" சொல்றாரு. அதுக்கு கூப்பர் எவ்வளோ வருஷம்னு கேட்கிறாரு. அவரு 23 வருஷமா உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்.
அத கேட்டதும் அமெலியா பிராண்டுக்கும், கூப்பருக்கும் செம ஷாக் ஆயிடுது. அந்த ரோம்ங்கிற சயின்டிஸ்ட் டாய்லுக்கு என்னாச்சுன்னு கேட்கிறாரு. உடனே அமெலியா பிராண்ட், "இல்ல அவர் இறந்துட்டாருன்னு" சொல்றாங்க. அப்புறம் அவரு, "நான் நெறைய வருஷம் பிளாக் ஹோல பத்தி ஸ்டடி பண்ணிட்டு இருக்கேன். என்னால மெசேஜ் ரிசீவ் பண்ண முடிஞ்சது. ஆனா எந்த மெசேஜையும் இங்கிருந்து பாஸ் பண்ண முடியலன்னு" சொல்றாரு. அமெலியா பிராண்ட், "என்னோட அப்பா உயிரோட இருக்கிறாரான்னு" கேட்கிறாங்க. அதுக்கு அவரு இன்னும் உயிரோட தான் இருக்கிறாருன்னு சொல்றாரு. கூப்பர் அங்க போய் இதுவரை ரிசீவ் ஆன எல்லா பழைய மெசேஜையும் ஒண்ணொண்ணா திறந்து பார்க்க ஆரம்பிக்கிறாரு. முதல்ல அவர் பையனோட மெசேஜ் வருது. அப்பதான் அவனுக்கு கல்யாணம் ஆகி, அவனுக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கிறாரு. இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே கூப்பர் கண் கலங்கிர்றாரு. அப்புறம் இன்னொரு மெசேஜ் வருது. தாத்தா இறந்துட்டாருன்னு அவன் சொல்றான். மேலும், "அப்பா நீங்க எங்க இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. எங்க இருந்தாலும் நிம்மதியா இருங்கப்பா. குட் பை அப்பான்னு" சொல்றாங்க. கடைசியா தன் பொண்ணு ஒரு நாளாவது பேசுவாளான்னு ஏக்கத்தோட காத்திருக்கும்போது, கூப்பருக்கு அவளோட மெசேஜ் கிடைக்குது. அவ அழுதுகிட்டே சொல்றா, "நீங்க போகும்போது ஒண்ணு சொன்னீங்க. நீங்க திரும்ப வரும்போது உங்களுக்கும் எனக்கும் ஒரே வயசு இருக்கும்னு. இன்னைக்கு எனக்கு அந்த வயசு வந்துருச்சுன்னு" சொல்லிட்டு, அவ அழுதுகிட்டே அந்த மெசேஜ கட் பண்றா. அத கேட்ட கூப்பர் ரொம்ப மனசளவுல உடைஞ்சு போய் ஃபீல் பண்றாரு. இப்போ பூமியில என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமா? மர்ஃபும், டாக்டர் பிராண்டும் சேர்ந்து மனிதர்கள காப்பாத்துற அந்த முக்கியமான ஈக்குவேஷன சால்வ் பண்ண முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. வருஷம் தான் போயிட்டு இருக்கே தவிர, அவங்கனால அந்த ஈக்குவேஷன சால்வ் பண்ணவே முடியல. வாங்க, இந்த ஸ்பேஸ் ஷிப்புக்குள்ள என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அவங்களுக்குள்ள இன்னும் 2 பிளானெட் போக வேண்டியது இருக்குது. ஒண்ணு டாக்டர் மேன் பிளானெட், அடுத்தொன்னு எட்மண்ட்ஸ் பிளானெட். ஆனா பிரச்சனை என்னன்னா, அவங்களிடம் இருக்கிறது ரொம்ப கம்மியான ஃபியூல் தான். அதனால 2க்குமே போக முடியாது. ஏதோ ஒண்ணுக்கு தான் போக முடியும். டாக்டர் மேன் பிளானெட்டிலிருந்து இப்பவும் தொடர்ந்து சிக்னல் வருது. மறுபக்கம் எட்மண்ட்ஸ் பிளானெட்ல இருந்து அவர் அனுப்பிய டேட்டாவ பார்த்தா, அங்க மனுஷன் வாழ சாத்தியங்கள் இருக்கிற மாதிரி தெரியுது. நீண்ட ஆலோசனைக்கு பிறகு கடைசியா டாக்டர் மேன் பிளானெட்டுக்கு போலான்னு முடிவு பண்றாங்க. இப்போ பூமியில என்ன நடக்குதுன்னு பார்த்தா, ஒரு நாள் மர்ஃப் அவங்க வீட்டுக்கு போய் பார்க்குறாங்க. அங்க அவங்க அண்ணன் குடும்பம் இருக்காங்க. அண்ணனுக்கு ஒரு சின்ன பையன் இருக்கான். அவனோட பெயர் கூப்பர். ஆனா, அந்த பையன் இருமல் இருக்கிறதால ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். அவனுக்கும் அந்த டஸ்ட் அலர்ஜி வந்திருக்கு போல. அத பார்த்த மர்ஃப் அவங்க அண்ணிகிட்ட சொல்றாங்க, "எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல லங்ஸ் டாக்டர் இருக்காங்க. அவன கூட்டிட்டு போய் காட்டலாமே" அப்படின்னு சொல்றாங்க. அந்த நேரத்துல தான் மர்ஃப்க்கு ஒரு கால் வருது. கால்ல, "புரொஃபசர் ரொம்ப சீரியஸா இருக்காரு. உங்கள உடனே பார்க்கணும்னு சொல்றாரு" அப்படிங்கிறாங்க. உடனே மர்ஃப் புரொஃபசர பார்க்க போறாங்க. அங்க தான் ஒரு அதிர்ச்சியான உண்மை வெளிய வருது. புரொஃபசர் மெதுவா சொல்றாரு, "மர்ஃப், நான் ஒரு உண்மைய உங்கட்ட சொல்றேன். பிளான் ஏன்னு ஒண்ணும் கிடையாது. நம்மகிட்ட இருக்கிறது பிளான் பி மட்டும் தான். அதாவது இந்த பூமியில இருக்கிற மனுஷங்கள காப்பாத்துறதுக்கு வழியே இல்ல. எங்க அப்பாவுக்கு இந்த விஷயம் தெரியுமான்னு?" மர்ஃப் கேட்கறாங்க. கேட்கவே அவர் இறந்து போயிடுறாரு. இப்போ ஸ்பேஸ் ஷிப்ல மீதி 3 பேரும் ரேஞ்சர் மூலமா மேன் பிளானெட்ல லேண்ட் ஆகுறாங்க. மேகங்கள் எல்லாம் அப்படியே உறைஞ்சு போயி நிலத்துக்கு மேல மிதக்கிற மாதிரி இருக்குது. டாக்டர் மேன் ஒரு கிரையோ ஸ்லீப்ல ஆழ்ந்த தூக்கத்துல இருக்கிறாரு. அவர மெதுவா தூக்கத்துல இருந்து எழுப்புறாங்க. நீண்ட காலத்துக்கு பிறகு மனிதர்கள பார்த்த சந்தோஷம் அவர் முகத்துல தெரியுது. அப்ப அமிலியா பிராண்ட் கேட்கறாங்க, "நீங்க உங்க உலகத்த பத்தி சொல்லுங்க." அவரு இந்த பிளானட்ல 67 மணி நேரம் பகல், 67 மணி நேரம் இரவு இருக்கும். எப்போதுமே குளிர் தான் இருக்கும். ரொம்ப அதிகமான குளிர். இங்க இருக்கிற காத்துல நெறைய அமோனியா கலந்திருக்கு. அதனால தான் இந்த காத்த நம்ம சுவாசிச்சா நம்ம உயிருக்கே பெரிய ஆபத்தாயிடும். அமெலியா பிராண்டுக்கு அப்போ ஒரு மெசேஜ் வந்துருது. ஸ்க்ரீன்ல மர்ஃப் பேசுறா. "இன்னைக்கு உங்க அப்பா இறந்துட்டாருன்னு" சொல்றா. மர்ஃப் அழுதுகிட்டே அவங்க அப்பா கிட்ட, "நீங்க எல்லாரும் எங்கள இங்கேயே சாகட்டும்ன்னு விட்டுட்டு போயிட்டீங்களாப்பா?" கூப்பருக்கும், அமிலியா பிராண்டுக்கும் என்னன்னே புரியல. எங்கப்பா? இந்த ஈக்குவேஷன ரொம்ப நாளா சால்வ் பண்ணிக்கிட்டு இருந்தாரே! அப்ப டாக்டர் மேன், நான் கிளம்புறதுக்கு முன்னாடியே உங்க அப்பா அத சால்வ் பண்ணிட்டாருன்னு சொல்றாரு. ஆனா, அவருக்கு நெறைய டேட்டா தேவையா இருந்தது. அந்த டேட்டா பிளாக் ஹோலுக்குள்ள தான் இருக்குது. ஆனா, நம்ம அந்த பிளாக் ஹோலுக்குள்ள போயி ஹாரிசானை தாண்டி பார்க்க முடியாது. ஒரு தடவ உள்ள போனா வெளியவே வர முடியாது. அதனால தான் பிளான் பி கொண்டு வரப்பட்டதுன்னு சொல்றாரு. டாக்டர் ரோம்லி பிளாக் ஹோல பற்றி படிச்சிட்டு இருந்தாரு இல்லையா? அவரு என்ன சொல்றாருன்னா, கார்கன்டுவா அப்படிங்கிறது ரொம்ப பழைய, வேகமா சுழல்ற ஒரு ஸ்பின்னிங் பிளாக் ஹோல்ன்னு. நம்ம ஒரு முறை அந்த ஹாரிசான தாண்டி உள்ள போயிட்டோம்னா, அதுக்கப்புறம் உள்ள என்ன இருக்குங்கிறதே யாருக்கும் தெரியாத ஒரு மிஸ்ட்ரி. நாம எந்த டேட்டாவ எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறத டார்ச் ரோபோ கிட்ட ஏற்கனவே டாக்டர் ரோம்லி சொல்லியிருக்கிறாரு. அப்புறம் கூப்பரும், டாக்டர் மேனும் அந்த பிளானெட்ல ஏதாவது சர்ஃபேஸ் இருக்குதான்னு சுத்தி பார்க்குறாங்க. அப்பதான் டாக்டர் மேன் உண்மைய சொல்றாரு.
இங்க எந்த சர்ஃபேஸும் இல்ல. நான் வந்த அன்னைக்கே இங்க யாரும் உயிர் வாழ முடியாதுன்னு தெரியும். ஆனா, எனக்கு உயிர் வாழணும்னு ஆசை இருந்ததால தான், உங்களுக்கு போலியா சிக்னல் குடுத்தேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் அவர் கூப்பரோட மாஸ்கையும் உடைச்சு விட்டுறாரு. வெளியில காத்துல அமோனியா அதிகமா இருக்கிறதால, கூப்பர் உயிருக்காக போராட ஆரம்பிக்கிறார். உடனே அவர் அமிலியா பிராண்டுக்கு, "இங்க காத்து இல்ல காப்பாத்து" அப்படின்னு மெசேஜ் அனுப்புறார். அமிலியா ஒரு ரேஞ்சர எடுத்துக்கிட்டு வந்து கூப்பர காப்பாத்துறாங்க. அப்போ கூப்பர், "மேன் வந்து நம்மள ஏமாத்திட்டான்" அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் ரோம்ல இருந்த இடத்த பார்க்கும்போது, டாக்டர் மேன் வச்சிருந்த பாம் வெடிச்சு அவரும் உயிரிழந்துர்றாரு. அதே நேரத்துல பூமியில மர்ஃப் ஒரு டாக்டர கூட்டிட்டு வந்து அண்ணன் பையன செக் பண்றாங்க. டஸ்ட் அலர்ஜியால அவன் ரொம்ப மோசமான நிலையில இருக்கிறதா தெரிஞ்சுக்கிறாங்க. மர்ஃப் அந்த இடத்த விட்டு போக சொன்னாலும் அண்ணன் மறுக்கறான். கோவத்துல மர்ஃப் சோளக்காட்டுக்கெல்லாம் தீ வைக்கிறான். சோளக்காட்ட பார்க்க அண்ணன் போக நேரத்துல, அவனோட பையனையும், ஒய்ஃபையும் கூட்டிட்டு அங்கிருந்து போயிடலான்னு மர்ஃப் முடிவு பண்றான். இதுக்கிடையில டாக்டர் மேன் எல்லாரையும் விட்டுட்டு, ஆர்பிட்ல இருக்கிற எண்டுரன்ஸ நோக்கி போறார். இந்த படத்துல ஒரு மனுஷன் உயிரோட இருக்கணும்னு ஆசை வந்துடுச்சுன்னா, அவன் எந்த எல்லைக்கும் போவான்னு காமிச்சிருப்பாங்க. இதுதான மனிதனோட இயல்பு. நல்லவனா இருந்தா கூட ஒரு சூழ்நிலையில கெட்டவனா மாறிடுறான். இது தவறா இல்ல இயற்கையோட விதியான்னு நமக்கு தெரியல. அப்படின்னு சிந்திக்க வைக்கிற சீனா நம்மகிட்ட காமிச்சிருப்பாங்க. கூப்பரும், அமெலியா பிராண்டும், "நீ அங்க டாக்கிங் பண்ணாத" அப்படின்னு மேன் கிட்ட எச்சரிக்கிறாங்க. அந்த நேரத்துல டார்ஸ் ரோபோட் ஆட்டோ பைலட் மோட டிசேபிள் பண்ணிடுச்சு. ஆனா டாக்டர் மேன் கேட்காம அங்க போய் டாக்கிங் பண்ண ட்ரை பண்றாரு. அவர் டாக்கிங் போர்ட ஓப்பன் பண்ணும்போது அது சரியா லாக் ஆகாம, எண்டுரன்ஸ் ரொம்ப ஸ்பீடா சுத்த ஆரம்பிச்சுடுது. அதனால ஒரு பெரிய வெடிப்பு ஏற்பட்டு, மேனோட ரேஞ்சர் முழுசா வெடிச்சு போயிடுது. ஆனா பிரச்சனை என்னன்னா, எண்டுரன்ஸ் ரொம்ப வேகமா சுத்திட்டு இருக்குது. அதே வேகத்துல தான் கூப்பரும், அமெலியா பிராண்டும் போய் டாக்கிங் பண்ணணும். இப்ப ரோபோட் சொல்லுது, "இது நம்மால முடியாத விஷயம்" அப்படிங்குது. உடனே கூப்பர், "இது நம்மால முடியாது தான். பட் திஸ் இஸ் நெசசரி நவ்" அப்படின்னு சொல்றாரு. உடனே அவங்க ரேஞ்சரின் ஸ்பீடையும் அதே லெவலுக்கு கொண்டு வந்து, அந்த சுழற்சியிலேயே ரிஸ்கா டாக்கிங் பண்றாங்க. இந்த சீன் எல்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப அழகா காமிச்சிருப்பாங்க. முடியாத விஷயமா இருந்தாலும், எது தேவை அப்படிங்கிறத புரிஞ்சுகிட்டு, சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி சரியான முடிவ கூப்பர் எடுத்திருப்பாரு. அதனால தான் அவங்க அடுத்த கட்டத்துக்கு போவாங்க. அப்படிங்கிற சீன் அழகா காமிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் கேஸும், டார்ஸ் 2 ரோபோட்டும் கண்ட்ரோல எடுத்துக்குது. ரோபோட்டுகளோட உதவியால எண்டுரன்ஸ் பாதுகாப்பா டாக்கிங் ஆகுது. ஆனா இன்னொரு பிரச்சனை. பிளாக் ஹோல் கார்கண்டுவா கொஞ்சம் கொஞ்சமா இவங்கள இழுக்க ஆரம்பிச்சுடுது. வெடிப்புனால நேவிகேஷன் மேப்பும் டேமேஜ் ஆயிடுச்சு. இப்ப இவங்களோட அடுத்த பிளான் என்னவா இருக்கும்? எட்மண்ட் பிளானட்டுக்கு போகணும். ஆனா தேவையான ஃபியூவல் இல்ல. அதனால வெயிட்ட குறைக்க ஆரம்பிக்கிறாங்க. முதல்ல ரோபோட்டுகளெல்லாம் டிட்டாச் பண்றாங்க. அதுக்கப்புறம் டாக்டர் அமிலியா பிராண்ட்டையும் டிட்டாச் பண்ணி அவங்கள எட்மண்ட்ஸ் பிளானட்டுக்கு அனுப்புறாங்க. கடைசியா கூப்பர் தான் அந்த பிளாக் ஹோலுக்குள்ள விழுகுற மாதிரி காமிக்கிறாங்க. ரேஞ்சர் மூலமா பிளாக் ஹோலுக்குள்ள விழுந்த பிறகு ஸ்பீடு ரொம்ப அதிகமா இருக்கிறதால கூப்பர் அதிலிருந்து எஜெக்ட் ஆகி வெளிய வந்துர்றாரு. வெளிய வந்து விழும்போது அவரு டெசராக்ட் அப்படிங்கிற ஒரு இடத்துக்குள்ள விழுகுறாரு. அதாவது நமக்கு பொதுவா 2 டைமென்ஷன் மற்றும் 3 டைமென்ஷன பத்தி தெரியும். ஆனா இந்த படத்துல 4த் டைமென்ஷன் டைம்ன்னும், 5த் டைமென்ஷன் கிராவிட்டியும் பத்தி பேசுறாங்க. இந்த 5த் டைமென்ஷன்ல இருக்கிற இந்த தே அப்படிங்கிறவங்க, பூமியில இருக்கிற மனிதர்களுக்கு புரியற மாதிரி உருவாக்கப்பட்ட ஒரு என்வைரன்மென்ட்ட தான் அந்த டெஸ்ராக்ட். இது பிளாக் ஹோலுக்குள்ள இருக்குது. இந்த டெஸ்ராக்ட்க்குள்ள கூப்பர் தம் மகளோட புக் ஷெல்ஃப் ரூம் எல்லாம் பார்க்குறாரு. அங்க அவரு என்ன பார்க்குறாருன்னா, தான் பொண்ணு மர்ஃபினோட புக் ஷெல்ஃப் ரூம் முழுசாவே காமிக்கிற மாதிரி இருக்குது. மர்ஃப் சின்ன குழந்தையா இருந்த காலத்துல இருந்து, எல்லா நேரங்களையும் ஒரே இடத்துல அவரால பார்க்க முடியுது. படத்துல கோஸ்ட்ன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த கோஸ்ட் வேற யாரும் இல்ல. அது கூப்பர் தான். அவரு மர்ஃப்க்கு மெசேஜ் அனுப்ப முயற்சி பண்றாரு. ஆனா, நேரடியா பேச முடியாது. அவரால கம்யூனிகேட் பண்ண முடிஞ்ச ஒரே விஷயம் கிராவிட்டி மட்டும் தான். முன்னாடி ஸ்டேன்னு மர்ஃப்க்கு வந்த மார்ஸ் கோட் மெசேஜ் எல்லாம் அனுப்புனது கூப்பர் தான். அதே நேரத்துல டார்ஸ் ரோபோட்டும் பிளாக் ஹோல்க்குள்ள விழுகுது இல்லையா? அதுல இருக்கிற குவாண்டம் டேட்டாவ எடுத்து கூப்பருக்கு கொடுக்குது. கூப்பர் டார்ஸ் கிட்ட இந்த குவாண்டம் டேட்டாவ யாரு குடுத்ததுன்னு கேட்கிறாரு. அதுக்கு டார்ஸ் 5த் டைமென்ஷன்ல இருக்கிற தே அப்படிங்கிறவங்கன்னு சொல்லுது. உடனே கூப்பர் அந்த டேட்டாவ பைனரியா குடு. நான் ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா டார்ஸ் என்ன சொல்லுதுன்னா, மர்ஃப் அது புரிஞ்சுக்கிற வயசு இல்ல. அதே நேரத்துல நாம கடந்த காலத்த மாற்ற வரல அப்படின்னு டார்ஸ் சொல்லுது. அந்த தே என்ன சூஸ் பண்ணாங்கன்னு நான் நெனச்சேன் அப்படின்னு கூப்பர் சொல்றாரு. ஆனா அது உண்மை இல்ல.
அவங்க சூஸ் பண்ணது மர்ஃப தான். மர்ஃபால மட்டும் தான் இந்த உலகத்த காப்பாத்த முடியும். இந்த உலகத்த காப்பாத்த அவங்களால நம்மகிட்ட நேரடியா பேச முடியாம தான், அதனால அந்த மெசேஜ் போகும் பாலமா நாம தான் இருக்கோம். எப்படி மெசேஜ பாஸ் பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது, கூப்பருக்கு அவர் கடைசியா குடுத்துட்டு போன அந்த வாட்ச் ஞாபகம் வருது. அதுக்கு அந்த டார்ஸ் கேக்குது. "அது அவளுக்கு நினைவுல இருக்குமா?" அதுக்கு கூப்பர் ஸ்ட்ரெய்ட்டா சொல்றாரு, "கண்டிப்பா மர்ஃப் அந்த வாட்ச பாப்பா. ஏன்னா, நான் அவ மேல வச்சிருக்கிற லவ் உண்மையானது." கூப்பர் உடனே டார்ஸ் ரோபோட் கிட்ட, "குவாண்டம் டேட்டாவ மார்ஸ் கோடா கன்வெர்ட் பண்ணி தர முடியுமா? நான் அத கிராவிட்டி மூலமா அந்த வாட்ச் வழியா மர்ஃப்க்கு அனுப்புறேன்." அப்படின்னு சொல்றாரு. அதே நேரத்துல பூமியில தன் அண்ணன் குடும்பத்தோட வீட்ட விட்டு கிளம்புறதுக்கு முன்னாட கடைசியா தன் புக் ஷெல்ஃப் இருக்கும் அந்த ரூமுக்கு போய் பார்க்குறா மர்ஃப். அந்த ரூம்ல நின்ன உடனே அவளுடைய பழைய நினைவுகள் எல்லாம் திரும்ப திரும்ப மனசுக்குள்ள வந்துட்டு போகுது. உடனே அவங்க அப்பா கடைசியா குடுத்த வாட்ச் ஞாபகம் வருது. அதை எடுத்து பார்த்தா, அதுல இருக்கிற செகண்ட் ஹேண்ட் சாதாரணமா மூவ் ஆகல. அது ஒரு மார்ஸ் கோடு மாதிரி ஒரு ஸ்பெசிஃபிக் பேட்டர்ன்ல சிக்னல் குடுக்குதுன்னு மர்ஃப் புரிஞ்சுக்கிட்டா. உடனே ஓடி போய் அவங்க அண்ணங்கிட்ட சொல்றா, "அண்ணா, அப்பா நம்ம லைஃப சேவ் பண்ணிட்டாரு." அதே சந்தோஷத்துல அவ அந்த சிக்னல டீகோட் பண்ணி கிராவிடேஷன் ஈக்குவேஷனையும் சால்வ் பண்றா. அங்க பூமியில மர்ஃப் அந்த ஈக்குவேஷன சால்வ் பண்ணி மனிதர்கள காப்பாத்துற முயற்சியில சக்சஸும் ஆயிடுறாங்க. அந்த டேட்டா அனுப்பப்பட்ட உடனே டெசராக்டும் அழிஞ்சிருது. ஏன்னா, அதுக்கான பர்ப்பஸ் முடிஞ்சதால, இந்த தே அப்படிங்கிறவங்க அதையும் அழிச்சிடுறாங்க. கூப்பர் அந்த பிளாக் ஹோல்க்குள்ள இருந்து கீழ விழுந்துட்டு இருக்கப்போ, அவர் திடீர்னு அமெலியா பிராண்ட பார்க்குறாரு. அந்த மொமெண்ட் நமக்கு புதுசு இல்ல. ஏன்னா, படத்தோட ஆரம்பத்திலேயே ஒரு சீன்ல அமெலியா பிராண்ட் ஹாய்ன்னு சொல்றத நமக்கு காமிச்சிருப்பாங்க. அப்போ அது சாதாரணமா தோணும். ஆனா, இப்ப தான் அதனுடைய உண்மை புரியும். அமெலியா பிராண்ட் வேற யாருக்கும் ஹாய் சொல்லல. அது கூப்பருக்கு தான். அந்த டைம் லூப்ல ஃபியூச்சர்லேருந்து வந்த கூப்பர பார்த்து தான் அவங்க ஹாய்ன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது கடந்த காலமும், எதிர்காலமும் ஒரே நேரத்துல கனெக்ட் ஆகுறது மாரி காமிச்சிருப்பாங்க. கடைசியா கூப்பர் ஸ்டேஷன்ல ரெஸ்க்யூவும் பண்ணிடுறாங்க. அவர் கண் திறந்து பார்க்கும்போது, இந்த உலகமே ஒரு சிலிண்ட்ரிக்கல் ஷேப் மாதிரி தெரியுது. அந்த நிமிஷத்துல தான் அவருக்கு ஒரு உண்மை புரியுது. மர்ஃப் அந்த ஈக்குவேஷன சால்வ் பண்ணி மனித குலத்தையே காப்பாத்திட்டான்னு. கூப்பர் தன் மகள பார்க்கணும்னு ஆசைப்படுறாரு. ஆனா பூமியில காலம் வேகமா ஓடி போயிடுது. இப்போ மர்ஃப்க்கு வயசு 124 ஆகுது. ஆனா கூப்பர் இன்னும் அதே இளமையோடயே இருக்கிறாரு. கூப்பர் மர்ஃப போய் பார்க்க போறாரு. அவ ரொம்ப வயசான நிலையில இருக்கா. கூப்பர் மர்ஃபோட கைய புடிச்சுக்கிட்டு, "நான் தாம்மா உன்னோட கோஸ்ட்" அப்படின்னு சொல்றாரு. மர்ஃப் சிரிச்சுக்கிட்டே சொல்றா, "அது எனக்கு தெரியும்ப்பா. ஆனா இங்க இருக்கிறவங்க யாரும் அத நம்பல." "மர்ஃப், நான் திரும்பி வருவேன்னு உனக்கு எப்படி தெரிஞ்சது?" அப்படின்னு கூப்பர் கேட்கிறாரு. அதுக்கு மர்ஃப் அமைதியா சிரிச்சுக்கிட்டே சொல்றா, "ஏன்னா, எங்க அப்பா என்கிட்ட ப்ராமிஸ் பண்ணியிருந்தாரு, நான் திரும்பி வருவேன்னு." உடனே கூப்பர், "ஐ அம் ஹியர் நவ் மர்ஃப்" அப்படின்னு சொல்றாரு. கடைசியா இந்த படத்துல ஜெயிச்சது சயின்ஸோ, டைம் டிராவலோ இல்ல. ஒரு அப்பா பொண்ணோட பாசம் தான். கூப்பரும் அவர் சொன்ன வார்த்தைய காப்பாத்தி, திரும்பி வந்து தன் மகளையும், மனித குலத்தையும் காப்பாத்திர்றாரு. மர்ஃப் தன் அப்பாவுக்காக ஏங்கின நம்பிக்கையும் வீணாகாம, கடைசியா அவளும் அவங்க அப்பாவ பாத்துர்றா. இந்த படத்துல மெசேஜ் என்னன்னா, உண்மையான பாசம் இருந்தா எதுவுமே சாத்தியமாகும்னு சொல்லியிருக்காங்க. எந்த அப்பாவும் தான் குழந்தை சாகறத பாக்க விரும்ப மாட்டாங்க. நீங்க கெளம்புங்க. என்ன சுத்தி நெறைய சொந்தங்கள் இருக்குது. மர்ஃப் தான் அப்பா கிட்ட, நீங்க எட்மண்ட் பிளானட்டுக்கு போங்க. அங்க அமேலியா பிராண்ட் தனியா இருக்காங்கன்னு சொல்றாங்க. கூப்பரும் அமைதியா எட்மண்ட் பிளானட்டுக்கு கிளம்புறாரு. அங்க அமெலியா பிராண்டோ எட்மண்ட் பிளானட்ல தனியா நின்னு புதிய மனித காலனிய உருவாக்க ஆரம்பிச்சுட்டாங்க. யாராவது வருவாங்களா? அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட வானத்த பார்க்குற மாரி இந்த படத்த முடிக்கிறாங்க. இந்த படத்துல இருக்கிற சில ஃபேக்ட்ஸ் எல்லாம் பார்க்கலாம் வாங்க. இந்த படத்துல வர்ற கார்ன்ஃபீல்ட் சீன்ஸ் எல்லாம் உண்மையானது. இந்த படம் ஆரம்பிக்கிறதுக்கு 6 மாதம் முன்னாடியே அதுக்கான லொகேஷன் முழுக்க கார்ன் விதைச்சு வளர்த்துருக்காங்க. அதனால தான் அந்த சீன் எல்லாம் ரொம்ப நேச்சுரலா, செம ரியலிஸ்ட்டோட காமிச்சிருப்பாங்க. இந்த படத்துல ட்ரோன கண்ட்ரோல் பண்றக்காக அவங்க யூஸ் பண்ண கோடிங் வேற எதுவும் இல்ல. சான்ஸ்கிரிட் தான். அப்புறம் கடைசியில நோலனோட பொண்ணையும் காமிச்சிருப்பாங்க. அவங்க அந்த நாட்ட விட்டு வெளியேறுற மாரி ஒரு வண்டியில ஒரு சீன் வரும். அப்புறம் இவங்க போகக்கூடிய அந்த ஸ்பேஸ் ஷிப் இருக்கு இல்லையா? மனுஷங்கள ஏத்திட்டு போற அந்த ஸ்பேஸ் ஷிப் சிலிண்ட்ரிக்கல் ஷேப்ல இருந்தா மட்டும் தான், அவங்க வார்ம் ஹோலுக்குள்ள பாதுகாப்பா போக முடியும்னு சயின்ஸ் ரீதியா காமிச்சிருப்பாங்க. அடுத்தது என்னன்னா, இங்க இருக்கிற அந்த பேஸ்பால் கிரவுண்ட் ஸ்க்ரீன் வர்ற புழுதி புயல் சிஜிஐ கிடையாது. அவங்க இந்த செல்லுலோஸ் சிந்தெடிக் டஸ்ட் அப்படின்னு சொல்ற லேசான தூள பறக்க விட்டு, பெரிய ஃபேன்ஸ் வச்சு காத்த உருவாக்கியிருப்பாங்க. அதனால தான் அந்த சீன பார்க்கும்போது உண்மையாலேயே புழுதி புயல் வர்ற மாதிரி நமக்கு ஃபீல் ஆகுது. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை எல்லாம் இந்த படத்துல ரொம்ப நுணுக்கமா கவனிச்சு காமிச்சிருப்பாங்க. அப்புறம் இங்கே அவங்க டைமென்ஷன பத்தி சொல்லியிருப்பாங்க.
இங்க தே அப்படிங்கிறவங்க 5த் டைமென்ஷன்ல இருக்கிறதையாவும் விளக்கியிருப்பாங்க. உங்களுக்கு இந்த படம் நான் சொல்ற விதம் பிடிச்சிருந்தா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. பாய்.